அனுசியா அனுசியா கவிதா. அவங்க அப்பா அட்டையில் கூப்பிட்டு வந்தோன்னா பிள்ளைய நிப்பாட்டி நீ அப்பா அட்டையில் நீ எப்படி யாரலாம் எப்படி நீ அப்பா அட்டையில் யாரில் கேட்ட யாரான்னு 2 பேருமே சேர்ந்து 2 பிள்ளை கண்ணத்தில் அடிச்சிட்டாங்க. அடித்து ரெண்டாவது மறுபடியும் எங்களையும் 3 பேரும் சேர்ந்து சண்டை இழுத்து நீ அப்பா அட்டையில் நீ இப்படி பிள்ளைய அசிங்கமாக பேசி கவிதா செருப்படுத்தி என்ன அடிக்க வந்து என் பிள்ளைய அடிக்க வந்து அந்த பிள்ளைய சந்திரா வாரியில் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி தள்ளி 11 படிக்க பிள்ளைய கேவலமாக பேசி பேசி அசிங்கமாக பேசி என் பிள்ளை அவனை தாங்க முடியாமல் போயிட்டான். எங்கள் அக்கா 11 படிக்கா. அவள் ஸ்கூலு போயிட்டு வரும்போது பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்கா. பொண்ணு ராஜங்கிறவங்க ஆட்டோவில் நான் சவாரி அங்கே தான் மக்கா போகிறேன், நீ வா ஒன்று அங்கே கொண்டு போய் விட்றேன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. எங்கள் அக்காவும் போயிருக்கா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பிள்ளைகளும் வந்தாங்க, கவிதா அனுசா. அவங்க 2 பிள்ளைகளுமே கெட்ட வார்த்தை போட்டு வெளியே வாட்டின்னு எங்கள் அக்காவே எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ எதுக்கிட்டு எங்கள் அப்பா ஆட்டோவில் யாருன்னு சொல்லி அசிங்கமாக திட்டுனாங்க. அவங்க அசிங்கமாக எங்கள் அக்காவை அப்படி கேட்டாங்க. அசிங்கமாக கெட்ட வார்த்தை போட்டு கேட்டாங்க. எங்கள் அக்கா வீட்டில் அழுதுகிட்டே இருந்தேன். ஸ்கூலுக்கு போனால் என்ன எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க, என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க சொல்லி அழுதான். இந்த கவிதா சந்திரா அவங்க வீட்டில் இருந்து தீபிகா அந்த பொண்ணை யூனிஃபார்மோட அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட அந்த பொண்ணை வீட்டில் நிற்கிறப்பவே கவிதா அவங்க ஸ்கூட்டியில் அவங்க வீட்டு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க தீபிகா அவங்க அம்மா அந்த பக்கத்து தெருவில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பிள்ளைகிட்ட அவங்க ரொம்ப ரேஷாக பேசின உடனே அவங்க அங்கேருந்து உள்ளே வர்றப்பவே உடனே கவிதா அவங்க செருப்பை கலப்பி அடிச்சிட்டாங்க. எதுவுமே பேசலை, உடனே கை தான் வச்சாங்க. பொண்ணை அவங்க அம்மாவை அடித்த உடனே அந்த தீபிகா பொண்ணு ஏன் என் அம்மாவை போய் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டவுடனே அந்த பொண்ணை உதச்சி தள்ளிட்டான். தள்ளி திருப்பி எல்லாரும் கேட்டு யாருமே கேட்க முடியாது, அவ்வளோ தூரம் பொண்ணு போட்டு அடித்து ரொம்ப ரேஷாக பேசி அசிங்கமான வார்த்தைகளால் பேசி அந்த பொண்ணு அதுலேயே அழுதுகிட்டே தான் நின்றுச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, என்ன நடந்துச்சு, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நான் அன்னைக்கு இது இன்சிடென்ட் நடந்ததுக்கு மறுநாள் காலையில் நான் 5 மணிக்கு நானும் என்னோட டியூஷனோட ஒரு பொண்ணும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு உள்ளே என்டர் ஆகுறேன். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு தான் அந்த பொண்ணோட வீடு. அப்போ எனக்கு அந்த இளைய பொண்ணு அழுற சவுண்டு கேட்டுச்சு, அம்மான்னு அழுற சவுண்டு கேட்டுச்சு. நான் அதில் என்ன இந்த பொண்ணு அழுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அந்த பொண்ணு தீபின்னு வெளியேருந்து கத்துனேன். அந்த இளைய பொண்ணு தர்ஷினி அக்கா நீ உள்ள வாக்கா, என் அக்கா பாருக்கான்னு சொல்லி அழுதே உள்ளே இழுத்துட்டு போயிட்டா. ஹால்லேருந்து உள்ளே போகிறப்ப உள்ளே போய் பார்க்குறேன், அந்த பொண்ணு தூக்கி தான் தொங்கிட்டு இருந்துச்சு.